அவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி சார்? தமிழ்நாட்டில் நிறைய ஏழை மக்கள் இருக்கிறாங்க. ஜாதி ரொம்ப முக்கியமானது. மக்களின் பழக்க வழக்கங்கள். உங்களது பழக்கங்கள் எது நல்லது எது கெட்டது என்ன நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களது வாழ்க்கையை நீங்க மாறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க முதலில் செய்தித்தாள்களை ஐஏஎஸ் சொன்ன ஐஏஎஸ் படிக்க விரும்புற மாணவர்கள்னா தினமும் செய்தித்தாள் படிக்கணும். பூமி உருண்டையா தான் இருக்குன்னு உலகத்துல யாருக்குமே தெரியாது. திறமை இல்லைன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் படிச்சு எங்க வேலை கிடைக்காது. தமிழ் படிக்கிறவங்களும் ஆங்கிலம் படிச்சா நல்லதாங்க. மாணவர்களே, மாபெரும் தமிழ் கனவுல நீங்கள் ஒரு மனிதனுடைய தன்மை, அவனுடைய பழக்க வழக்கங்கள். ஒரு மாணவன் கேட்டான் நேற்றுக்கு, எப்படி சார் தமிழ்நாட்டில் நிறைய ஏழை மக்கள் இருக்கிறாங்க? நிறைய யோசனை ராத்திரியில. நிறைய காரணம் இருக்கு, கட்டமைக்கப்பட்ட காரணங்கள் இருக்கு. ஜாதி, மதம், எக்ஸ்பிளாய்டேஷன், எளியவர்களை வலியவர்கள் கசக்கி புளிகிறது ஒரு காரணம். ரொம்ப முக்கியமானது மக்களின் பழக்க வழக்கங்கள். அவர்கள் எதை நம்புகிறார்கள், எதை செய்கிறார்கள். இதுதான் பெரிய பிரச்சனை. உங்களது பழக்கங்கள் எது நல்லது எது கெட்டது என்ன நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சும்மா ஒரு ஆடிட் பண்ணுங்க. பிகாம் படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிகாம் படிச்சுட்டு கம்பெனி ஆடிட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி எப்படி, எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவு, எத்தனை வேலை பாக்குறாங்க, இந்த கம்பெனி வளர்க்கறதுனா எப்படி வளர்க்கறது அப்படின்னு, எங்க தவறு நடக்குது, எங்க செலவு அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு ஆடிட் பண்ணுவாங்க. வீட்டுல போய் கண்ணை மூடிட்டு நீங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இந்த 6 மாசமா 1 வருஷமா 4 வருஷமா என்ன செய்றீங்க அப்படின்னு ஆடிட் பண்ணுங்க. உங்க நேரத்தை எங்க வீணடிக்கிறீங்க ஒரு ஆடிட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியம். வாழ்க்கையை நீங்க மாற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களது வாழ்க்கையை நீங்க மாறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க முதலில் எங்க தவறு நடக்குது, நம்ம நேரத்தை எங்க செலவு பண்றோம், நமது திறமை என்ன, திறமை இன்மை என்ன, நமது ஆற்றல் என்ன, ஆற்றல் இன்மை என்ன, இத நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். பண்ணிட்டு உங்களது கெட்ட பழக்கங்களை உடனே கைவிட வேண்டும். புது பழக்கங்கள், காலையில் எந்திக்கிறது, வாசிக்கிறது, எழுதுறது, சிந்திக்கிறது, உடற்பயிற்சி பண்றது. செய்தித்தாள்களை ஐஏஎஸ் சொன்ன ஐஏஎஸ் படிக்க விரும்புற மாணவர்கள்னா தினமும் செய்தித்தாள் படிக்கணும். எல்லாத்துக்கும் மேலாக அடுத்து போடுங்க. எல்லாத்துக்கும் மேலாக மாணவர்களே, ஒரு நல்ல மனித பண்பு கம்யூனிகேஷன், தொடர்பு திறன். அடுத்து போட முடியுமா? ஸ்டில் போட முடியுமா? நீங்க கல்லூரியில் படிக்கும் போது முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு செயல், ஒரு நல்ல தொடர்பு திறன் மிகுந்த மனிதனாக மாற வேண்டும். அதற்கு நீ மனிதர்களை பற்றிய கல்வி. அடுத்து போடுங்க, மனிதர்களை பற்றிய கல்வி. இது யாரு? 1600ஆம் ஆண்டு இங்கிலாந்துல இருந்து கிளம்பி வந்து ஜஹாங்கீர் அப்படிங்கிற சக்கரவர்த்திட்ட 18 ஆண்டுகள் கடல்ல வந்து 18 ஆண்டுகள் கடந்து வந்து குஜராத்ல இறங்கி 1.5 வருஷம் நடந்து போய் எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்கள். யாருக்கிட்ட? ஜஹாங்கீர். எல்லாம் முடியாது, போறான்டா. போற வழியிலே செத்து போயிட்டான். அடுத்த ஒரு ஆள் அனுப்புறாங்க கம்பெனில இருந்து, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, வில்லியம் நோரிஸ். இவனும் சொல்றான், நாங்க பெரிய கம்பெனி, இந்தியா முழுவதும் தொழில் செய்வதற்கு, வணிகம் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். போன் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, கடல் வழியா வரணும். அப்பெல்லாம் கப்பல் கிடையாது, பாய்மர கப்பல் தான். நெக்ஸ்ட், அப்போது இங்கிலாந்து நாட்டினுடைய அரசாங்கம் அப்போ அங்க வந்து பார்லிமெண்ட்ல வந்தாச்சு. பார்லிமெண்ட், நம்ம நாட்டுல பார்லிமெண்ட் எல்லாம் கிடையாது. ஒரு எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், தாமஸ் ரோ, அவன் வந்து தப்தி நதிக்கரையில இறங்கி அங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து போகும்போது அவுரங்கசீப், அவர் தான் பக்கத்துல போட்டா இருக்க. அவுரங்கசீப் இல்ல அதாங்க. இப்படி கேட்கிறான், இந்த மாதிரி எங்களுக்கு அனுமதி வேணும். 1 வருஷம் கழிச்சு தான் அந்த சக்கரவர்த்தியை பாக்குறது அனுமதி பண்ணாங்க. அனுமதி கொடுக்கலன்னா, அனுமதி தரவில்லை என்றால் இந்தியாவிலிருந்து, சூரத்திலிருந்து, மும்பையிலிருந்து மெக்கா செல்லும் பயணிகள் இஸ்லாமியர்களை வழியில் மறித்து அவர்களை தாக்குவோம். கடல்ல நாங்க தான் கிங்கு. எங்க கப்பல்ல துப்பாக்கி இருக்கு, ஏகப்பட்ட போர் கப்பலோட தான் வந்திருக்கிறோம். அனுமதி கொடுக்கறியா, சுட்டு கொல்லட்டுமா? பயந்துட்டான், அனுமதி கொடுத்தான். அப்படி ஆரம்பிச்சான் தொழில். சென்னை, பாண்டிச்சேரி, மச்சூலிப்பட்டினம் ஒரு கம்பெனி இந்தியாவுக்கு வருது. உங்களை மாதிரி சில இளைஞர்கள் வராங்க. அங்கிருந்து வர்றதுக்கே 18 மாதம். இங்க வந்து வியாபாரம் பண்ணி சின்ன ஒரு ராணுவத்தை ஏற்படுத்துறான். மெட்ராஸ்ல, வெள்ளூர்ல. அப்படியே சவுத் இந்தியா பிடிக்கிறான். திப்பு சுல்தான சுட்டான். அப்படியே சவுத் இந்தியா வந்தாச்சு, நார்த் இந்தியா வந்தாச்சு, இந்தியா பிடிச்சுக்கிட்டான். ரோட போட்டாங்க, போஸ்ட் ஆபீஸ கொண்டு வந்தாங்க, ட்ரெயினை கொண்டு வந்தாங்க,
கப்பல்ல கொண்டு வந்தாங்க. பள்ளிக்கூடத்தை திறந்தான், கல்லூரியை திறந்தான், ஆஸ்பத்திரியை திறந்தான், மருத்துவக் கல்லூரியை திறந்தான், சட்டத்தை கொண்டு வந்தான். இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். மாவட்ட ஆட்சித்தலைவரை கொண்டு வந்தான். 1802 கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள். பல காரியங்களை பண்ணி முடிச்சான். இப்போ கேள்வி என்னன்னா, இத்தனை 12,000 மைல் தொலைவில் இருந்து சில இளைஞர்கள் கப்பல்ல வந்து 100 பேர் வந்ததுல திரும்பி உயிரோட போனவனே 25 பேர் தான். இவர்களால் இவ்வளவு பெரிய வெற்றி எப்படி அடைய முடிந்தது? ஒண்ணு கல்வி, இன்ஜினியரிங். அவனுக்கு கப்பல் கட்ட தெரியும், கப்பல கடல்ல வந்து செலுத்த தெரியும். அப்ப ஒன்னும் யூபிஎஸ்சி எல்லாம் அவனுக்கு கிடையாது. அப்ப வந்து கூகுள் மேப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, மேப்பே கிடையாது, உலகத்துக்கே மேப்பு கிடையாது. ரெண்டாவது, அவன் காமர்ஸ் படித்திருந்தான், பிகாம். எத்தனை பிகாம் படிக்கிறீங்க? பிகாம். வங்கி, பேங்கிங், அவனுக்கு தொழில் பண்ண தெரியும். 2, 3, அந்த பாயிண்ட் வர்றேன். 100 பேர் இந்தியாவுக்கு தொழில் தொடங்க போனவன்ல 25 பேர் தான் உயிரோடவே திரும்பி வந்தான். அவனுக்கு தெரியாதா? பாதி பேர் செத்து போயிடுவாங்க, தெரியாதா? தெரியும். உயிர் போனாலும் பரவாயில்ல, ஒரு வணிகம் பண்ணலாம் அப்படிதான் கிளம்பியிருக்கான். இந்த பூமி உருண்டைன்றத நிறுவ பண்ணவன் ஃபெர்டினண்ட் மெகலன். பூமி உருண்டையா தான் இருக்குன்னு உலகத்துல யாருக்குமே தெரியாது. கர்ணிச்சாங்க, உருண்டையா தான் இருக்க முடியும்னு நினைச்சானே தவிர இவனும் ப்ரூவ் பண்ணல. அவன் தான் ஃபெர்டினண்ட் மெகலன் 270 பேரை கப்பல்ல ஏத்தி கொண்டு போய் ஸ்பெயின்ல இருந்து கிளம்பி அமெரிக்கா வழி பசிபிக் ஓசன் வழி திரும்பி வந்தப்போ அவன் டெட் பாடி தான் வந்தது. அவனை கொலை பண்ணிட்டாங்க பிலிப்பைன்ஸ்ல. 270 பேர்ல 18 பேர் தான் உயிரோடவே வந்தார்கள். 18 எல்லாம் செத்துட்டான். எதுக்கு செத்தான் தெரியுமா? உங்களை போன்ற மக்களுக்கு இந்த உலகம் உருண்டை, இந்த உலகத்துல நிறைய தண்ணி தான் இருக்கு, இதை சொல்வதற்காக அவர்கள் செத்தார்கள். அதை படிக்கிறது தான் உங்க வேலை. சோ அவ்வளவு தூரத்துக்கு தைரியம். சோ இளைஞர்களே, மாபெரும் தமிழ் கனவு என்பது நீங்கள் அறிவார்ந்த மாணவர்களாக, சிந்தனை உள்ள மாணவர்களாக, தொடர்பு திறன் உள்ள மாணவர்களாக, தைரியம் உள்ள மாணவர்களாக, சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட மாணவர்களாக மாற்ற வேண்டும். தொலை தொடர்பு திறன், கம்யூனிகேஷன். உயர்கல்வி என்றால் ஆங்கிலம். இது மாபெரும் தமிழ் கனவு தான். மாபெரும் தமிழ் கனவுல ஒரு பகுதி தமிழ்நாட்டு மக்கள் சரளமாக ஆங்கிலம், குறிப்பாக உயர்கல்வி படிக்கும் மாணவிகள் சரளமாக ஆங்கிலம் பேசவும் எழுதவும், இயற்கையிலேயே தாய்மொழி தமிழ் ஆங்கிலம் பேசும் மக்களோடு சரளமாக பேசும் ஒரு திறமையை நீங்கள் வளர்க்க வேண்டும். அதுதான். அந்த திறமை இல்லைன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் படிச்சு எங்க வேலை கிடைக்காது, நல்ல வேலை கிடைக்காது. ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சிருந்தாலும் நீங்க உயர்கல்வி போனீங்கன்னா வெளிநாட்டு மக்களோடு பேச வேண்டும். நீங்க எழுதக்கூடிய ஆர்டிகிள் ஆங்கிலத்தில் எழுத தேவைப்படும், தமிழை தவிர. தமிழ் படிக்கிறவங்களும் ஆங்கிலம் படிச்சா நல்லதுதாங்க. ஆங்கில மொழி எப்படி வரும்? நிறைய வாசிக்கணும். சோ தொடர்புங்கிற போதுமே சொல்லும்போது நிறைய நூல்களை படிச்சா தொடர்பு திறனை வளர்க்கலாம். அன்னைக்கு Facebookல ஒரு செய்தியை பார்த்தேன். யாரு சொன்னதுன்னு பார்த்தா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா தான் எனக்கு பிடிக்கும். அவர் ரொம்ப படிச்சவர். ஜவஹர்லால் நேருன்னா பிடிக்கும், படிச்சவர். டாக்டர் அம்பேத்கர் என்ன படிச்சுக்காரு தெரியுமா? கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் PhD, கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் எக்கனாமிக்ஸ் 2வது PhD, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ், லா, டைரக்ட் லா, சட்டம். பயங்கரமான படிப்பாளி. நிறைய நூல் எழுதியிருக்கார். அனிகிலேஷன் ஆஃப் தி காஸ்ட், ஹூ ஆர் சூத்ராஸ் ஒரு புக்கு, பிரம்மாண்டம். அவருக்கு ஆங்கிலமே பிரம்மாண்டம், நிறைய படிச்சவர். சோ அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு செய்தி கொடுக்கிறார். அது Facebookல பார்த்தேன். எதுக்குன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக வாங்க அப்படின்னு. என்ன கொடுக்கிறார் தெரியுமா? அடிபட அழைக்கிறேன், உதைப்பட அழைக்கிறேன், உயிரை விட அழைக்கிறேன், கோழைகளை கூப்பிடவில்லை, என் தம்பிகளைத்தான் அழைக்கிறேன். தம்பி வா, தமிழை காக்க வா. அவ்வளவுதாங்க. ஒரு செய்தியில, வார்த்தையில எவ்வளவு உயிர் இருக்கு பாருங்க, எவ்வளவு உணர்வு இருக்கு பாருங்க. இதை கேட்டு எல்லாம் உயிரை விட ரெடியா வந்தாங்க. இதுக்கு பதிலா, தம்பி போராட்டம் நடத்தணும் தம்பி, என்னால கொஞ்சம் முடியல, நீயா போராடு, நாளைக்கு பாக்குறோம் அப்படின்னு சொல்லி நானே வருவாங்களா? செய்தி எப்படிங்க போகுது? கம்யூனிகேஷன் எப்படி போகுது? தொடர்பு திறன் எப்படி இருக்கு? கம்யூனிகேஷன். அடிபட அழைக்கிறேன், உதைபட அழைக்கிறேன், தெரியாதான் வரணும். உயிரை விட அழைக்கிறேன், அந்த கோழைகளை எல்லாம் கூப்பிடவில்லை, என் தம்பிமார்களைத்தான் அழைக்கிறேன். தம்பி வா, தலைமை தாங்க, தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்க வாங்க, நீங்க தான் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம். இந்த சின்ன சின்ன சின்ன
பொழுதுபோக்கு அம்சங்களை வாழ்க்கையில நிறுத்திடுங்க, அதெல்லாம் வேண்டாம். மூட பழக்கங்கள் வேண்டாம், பண்டிகை மனப்பான்மை வேண்டாம், அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மூட பழக்கங்களை மொத்தமா ஒழிச்சிருங்க.